இந்த சிலுவை பாதை நம் குழந்தைகளுக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புதுவாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியாக பலியாக செம்மறியே நீ பலியாக 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 செம்மறியே நீ பலியாக. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். மத்தேயு 19:14. முதல் நிலை, தீர்ப்பிடாதீர்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, எங்கள் குழந்தைகளை சிறு வயதிலேயே மட்டம் தட்டுகிற மனப்பான்மையையும் ஒப்பிட்டு பார்த்து தீர்ப்பிடுகின்ற எண்ணத்தையும் எதிர்மறையான சிந்தனைகளை விதைக்கின்ற மனநிலையையும் மாற்றி குழந்தைகளின் சுதந்திரத்தை போற்றும் சிறந்த பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக, வழிகாட்டிகளாக இருக்கச் செய்தருளும். இரண்டாம் நிலை, திணிக்காதீர்கள். சிலுவை சுமந்த இயேசுவே, எங்களுடைய குழந்தைகளை அவர்களின் விருப்பப்படி வளர்க்காமல் எங்களுடைய ஆசாபாசங்களை, விருப்பு வெறுப்புகளை திணித்து சிலுவைகளை சுமத்திய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மூன்றாம் நிலை, நம்பிக்கை. விழுந்து எழுந்த இயேசுவே, எம் குழந்தைகள் வாழ்வில் படிக்கும் இடங்களிலோ, விளையாட்டுத் துறையிலோ, கொண்ட லட்சியத்திலோ விழுந்து விடும்போது அவர்களை கடிந்து கொள்ளாமல், மனதை புண்படுத்தாமல், குறை சொல்லாமல் தூக்கி எழுப்பி நம்பிக்கையூட்டும் வரத்தை தாரும். நான்காம் நிலை, தாய்மை. தாய் தந்தையை மதித்து நட என்று சொன்னவரே, குழந்தைகளாகிய நாங்களும் எங்கள் தாய் தந்தையை மதித்து நடக்கவும் அவர்களின் அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்யவும் வரம் தாரும். ஐந்தாம் நிலை, உதவும் கரம். சீமோனின் உதவியை ஏற்ற இயேசுவே, சிறுவயது முதலே எங்கள் குழந்தைகளுக்கு பிறருக்கு உதவி செய்கின்ற நல்ல மனநிலையோடு வளர்க்கவும், குழந்தைகளிடையே பாகுபாடுகளின்றி வளர்க்கவும் உம் அருள் தாரும். ஆறாம் நிலை, துணிவு கொடுப்போம். வெரோனிக்காவின் துணிவை பாராட்டிய இயேசுவே, எங்கள் குழந்தைகளை கோழைகளாக வளர்க்காமல் துணிவோடு வளர்க்கவும், நீதி, உண்மை, நேர்மைக்கு குரல் கொடுக்கும் சக்திகளாக அவர்களை தூண்டி எழுப்பவும் வரமருளும். ஏழாம் நிலை, திடம் கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு எழுந்த இயேசுவே, இன்று எங்கள் குழந்தைகள் நலிந்து போய் ஊட்டச்சத்து குறைவாக பலவீனமான குழந்தைகளாக இருக்கிறார்கள். இப்படி சோர்ந்து போகும், தளர்ந்து போகும் குழந்தைகளை திடமான குழந்தைகளாக, அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொண்டு வளர்க்கும் நல்வரனை தாரும். எட்டாம் நிலை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள். உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்ன இயேசுவே, எங்கள் பிள்ளைகளை குடிகாரர்களாக, ஊதாரிகளாக, சுயநலவாதிகளாக, போதை பழக்கத்திற்கு அடிமைகளாக, தகாத உறவு கொள்ளும் பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறோம் என்றால் எங்கள் பிள்ளைகளுக்காக அழுகின்றோம். அவர்களுக்கு மனமாற்றத்தை தாரும். ஒன்பதாம் நிலை, லட்சியத்தில் உறுதி. கொண்ட லட்சியத்தில் உறுதியாக இருந்த இயேசுவே,
எங்கள் குழந்தைகளையும் ஆசிர்வதியும். எத்தனையோ முறை தோல்விகள் சந்தித்தாலும், வாழ்வில் விழுந்து விட்டாலும், விடாமுயற்சியோடு கொண்ட லட்சியத்தில் உறுதியாக இருந்து அதை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருளும். 10ஆம் நிலை ஆடைகள். நிந்தை அவமானங்களை சந்தித்த இயேசுவே, மாறிவரும் இந்த கவர்ச்சியான உலகில் எங்கள் குழந்தைகள் சிக்கிக் கொள்ளாமல் ஆடையின் நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்து மானத்தோடும் அவர்களை மரியாதையோடும் வளர்க்க வரம் தாரும். 11ஆம் நிலை காயங்கள். காயங்களை ஏற்ற இயேசுவே, எங்கள் குழந்தைகளுக்கு ஒருபோதும் எங்கள் வார்த்தைகளால், செயல்களால், கவனக்குறைவால், அக்கறையின்மையால் மனக்காயங்களை ஏற்படுத்தி விடாமல் எங்களை பாதுகாத்தருளும். 12ஆம் நிலை கருவில் அழிந்த குழந்தைகள். துடிதுடித்து மரித்த இயேசுவே, குழந்தைகள் சில நேரங்களில் எங்கள் அசட்டுத்தனத்தினால் கருவிலேயே கலைந்து அழிந்து போயிருக்கிறது. சில குழந்தைகளை வலுக்கட்டாயமாக நாங்களே சென்று கருவிலேயே சிதைத்திருக்கிறோம், கலைத்து அழித்திருக்கிறோம். மனம் வருந்தி அழுகின்றோம். மன்னித்தருளும் இயேசுவே. 13ஆம் நிலை தாய்மடி தாலாட்டு. தாய்மடியில் சாய்ந்த இயேசுவே, தாய் தந்தை பாசத்தோடு குழந்தைகளை வளர்க்க வரம் தாரும். தாயாக இருந்து குழந்தையை அக்கறையோடு தாலாட்டி சீராட்டி, நல் தந்தையாயிருந்து தோளில் சுமந்து காப்பாற்ற பொறுப்புணர்வை தாரும் இயேசுவே. 14ஆம் நிலை உயிர்ப்பின் விதைகள். மரித்து உயிர்த்த இயேசுவே, கோதுமை மணிகளாய் மண்ணில் விழுந்திருக்கும் எங்கள் குழந்தைகள் வளர்ந்து 30, 60, 100 மடங்கு பலன் தர அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். பலியாக பலியாக செம்மறியே நீ பலியாக 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 செம்மறியே நீ பலியாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.